அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவன்மலை உத்தரவு வாக்கின்படி தனுசு ராசிக்காரர்களுக்கு நவம்பர் 12ஆம் தேதிக்கு பிறகு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோங்க. அதாவது சிவன்மலை உத்தரவு வாக்கு அப்படின்னு ஏன் சொல்கிறோன்னா, முருகப்பெருமான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கலியுகத்திலையும் பார்த்தோம் அப்படின்னா பக்தர்களுடைய கனவுகளில் தோன்றி குறிப்பால் ஒரு பொருளை உணர்த்துகிறாரு. அந்த பொருள் அப்படிங்கிறது கண்ணாடி பேடை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆலயத்தில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கப்பட்டு பூஜிக்கப்பட்டு வருதுங்க. இந்த பொருளானது இந்த உலகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வரக்கூடிய நன்மை தீமைகளை முன்கூட்டியே உணர்த்துவதாக அமைய பெறுகிறது. இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா முருகப்பெருமான் உணர்த்தக்கூடிய பொருள் அமைய பெற்றிருக்கிறது. முருகப்பெருமான் அடுத்த பக்தருடைய கனவுல தோன்றி இந்த பொருளை உணர்த்துற வரைக்கும் அந்த பொருள் கண்ணாடி பேடிக்குள்ளே வைக்கப்பட்டு பூஜிக்கப்பட்டு வருதுங்க. அந்த பொருளுக்கு கால நிர்ணயம் அப்படிங்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட மகத்துவம் மிகுந்த அந்த கோவிலில் இருக்கக்கூடிய அந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டி அப்படிங்கிறது ரொம்ப சிறப்புக்குரியது அப்படின்னு பார்க்கப்பட்டாலும் அந்த பொருள் மாற்றப்படக்கூடிய நேரம் அதை விட பார்த்தீங்க அப்படின்னா மகத்துவம் பெற்றதாகவே இருக்கிறது. அந்நேரத்தில் உருவாக இருக்கக்கூடிய கிரக மாற்றத்தின் பலன்களில் பார்த்தீங்க அப்படின்னா முருகப்பெருமானினுடைய அருள் பரிபூரணமாக நிறைந்திருக்கும் அப்படின்னே சொல்லலாம். நடக்கக்கூடிய நன்மைகள் அதி அற்புதமாக நடக்கும். ஒருவேளை கிரகங்களின் காரணமாக துரதிர்ஷ்டம் ஏற்படுகிறது அப்படின்னாலும் கூட அது நன்மையாக மாற்றக்கூடிய வல்லமையை தருகிறாரு முருகப்பெருமான் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு மகத்துவம் பெற்றதாக கருதக்கூடிய இந்த நேரத்தில் நவக்கிரக மாற்றம் அப்படிங்கிறது தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட நிலைகளில் என்னென்ன மாற்றங்களை கொண்டு வரப்போகிறது அப்படிங்கிறத தெரிந்து நீங்கள் பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நவக்கிரக அமைப்பு அப்படிங்கிறது 12 ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே வெவ்வேறு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்துவதாக இருக்க பெற்றாலும் தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பல நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்க பெறுகிறதுங்க. உற்றார் உறவினர்களினுடைய வருகையால் அதிநன்மைகள் கிடைக்கப்பெறுவீங்க அப்படின்னாலும் சில பல விவாதங்கள் எழவும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் கவனத்தோடு செயல்பட வேண்டியதும் அவசியமாகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே நேரம் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நினச்சபடி நடக்கிறதுல சிறு கால தாமதங்களை நீங்கள் எதிர்கொள்வீங்க அப்படின்னாலும் பெரிய அளவில் அதனால் பாதிப்புகள் கிடையாதுங்க. இந்த காலகட்டத்தில் கலவையான நிலைகள் உருவாக வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது. பொருளாதார ரீதியான ஏற்றத்தாழ்வுகள் பலருக்கும் இருக்க பெற்றாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் இல்லை அப்படின்னாலும் கொஞ்சம் திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு செலவுகளை மேற்கொள்வது ரொம்ப நல்லது அப்படின்னே கூட சொல்லலாம். அதே நேரம் பார்த்தீங்க அப்படின்னா பெரியவர்களுடைய ஆசையும் மேலதிகாரிகளினுடைய ஆதரவும் புதிய தொடர்புகளும் நன்மையை ஏற்படுத்துங்க. இது நாள் வரைக்கும் பிரிந்திருந்த தம்பதிகளுக்குள்ள ஒற்றுமை ஏற்பட்டு மீண்டும் இணைந்து பேரின்பம் அடைவது, மிகவும் அன்பு செலுத்தும் பெண்கள் ஆதரவால் லாபம் ஏற்படுவது போன்றவை கிடைக்கப்பெறுவீங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைகளுடைய சுட்டித்தனம் சேட்டைகள் கண்டு எரிச்சல் ஏற்படலாம். மாணவர்கள் வீட்டில் இருந்தே படிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். புதிய தொழில் முயற்சிகளை ஒத்தி போடுவது நல்லது. அரசு உதவிகள் கிடைக்க தாமதப்படலாம். புத்தக வெளியீட்டாளர்கள் எழுத்தாளர்கள் ஆகியோருக்கு முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. மன தைரியம் ஓங்கும். பல வழிகளில் தனவரவு அதிகரிக்கலாம். சிலருக்கு நல்ல குரு வாய்க்க பெற்று ஆன்மீக வழியில் அறிவு தெளிவு ஏற்படுங்க. தந்தையின் உறவுகள் மூலமாக வரவேண்டிய உதவிகள் கிடைக்க பெறுவீங்க. அதே மாதிரி மாணவர்கள் ஆன்லைன் கல்வி முறையில் படிக்க நேரிடும். விளையாட்டு தளங்களை ஒதுக்கி விவேகத்துடன் நடக்கிறது நல்லதுங்க. சிலருக்கு பணியில் விரும்பிய இடத்திற்கு இடமாற்றங்கள் ஏற்படலாம். சிலருக்கு அரசாங்க விருதுகள் கிடைக்கும். வாக்கு வன்மையோங்கும். தாமதமாகிய புதிய வீடு மனை ஆகியவைகளின் பத்திரப்பதிவுகள் தற்சமயம் நடக்கும். சிலருக்கு பூரண சயன சுகம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. பிறருக்கு உதவும் நல்ல எண்ணம் மேலோங்குங்க. அதே நேரம் பூமி வீடு
தொடர்பான பிரச்சனைகள் ஓரளவுக்கு நல்ல முடிவுக்கு வர வாய்ப்புகள் இருக்குங்க. அதே சமயம் சகோதரர்களுடன் இருந்த மன வருத்தங்கள் கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பிக்கும். கோபம், படபடப்பு கொஞ்சம் கொஞ்சமா குறையும். எதிர்பாராத செலவினங்கள் உண்டாகலாம். அவ்வப்போது மனதில் குழப்பம் ஏற்பட்டு கொண்டே இருக்குங்க. தாயின் உடல்நிலையில கவனத்தை செலுத்த பாருங்க. தொழில் வியாபாரத்துல திடீர் சிக்கல் ஏற்பட்டு சரியாகும். பணவரத்து தடைபட்டாலும் வந்து சேர்ந்துடும். வியாபார பொறுப்புகளை மற்றவர்களிடம் ஒப்படைக்கும் போது சற்று கவனமாகவே இருக்க பாருங்க. உத்தியோகஸ்தர்கள் அலுவலக பொறுப்புகளை கவனமாக செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இயந்திரங்களில் பணிபுரியறவங்க, ஆயுதங்களை கையாளுறவங்க மிகவும் எச்சரிக்கையாக இருக்கிறதும் செயல்படுவதும் அவசியங்க. குடும்பத்தில் இருப்பவர்களது பேச்சுக்கு எதிர்த்து பேசுறது தவிர்ப்பது நன்மையை தரும். கணவன் மனைவிக்கு இடையே வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். பிள்ளைகளிடம் அன்பாக பழகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பெண்களுக்கு கோபம், படபடப்பு குறையும். மற்றவர்களுடன் இருந்த கருத்து வேற்றுமையும் நீங்கும். திடீர் செலவினங்கள் உண்டாகலாம். மாணவர்களுக்கு, உயர்கல்வி படிப்பவர்களுக்கு திடீர் பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்க பெறும். வாகனங்கள் மூலமா செலவினங்களும் உண்டாகலாம். அதே மாதிரி உறவினர்களிடம் பக்குவமாக பேசுறது நல்லது. வழக்குகளில் மெத்தன போக்கு காணப்படும். எதிர்பார்த்த உதவி கிடைக்கிறதுல தாமதமும் உருவாகலாம். பயணங்களால் அலைச்சல் உண்டாகத்தான் செய்யும். மனதில் ஒரு விதமான கவலையும் இருக்கும். மாணவர்களுக்கு தடைகளை தாண்டிய கல்வியை கற்க செய்யக்கூடிய முயற்சி வெற்றி பெறுங்க. சிறப்பாக படித்து முடிச்சிடுவீங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த காலம் தொழில் வியாபாரம் திருப்தியாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். எதிர்பார்த்த பண உதவி கிடைக்க பெறுவீங்க. வாடிக்கையாளரை அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே நேரம் உங்களுடைய பலத்தால் காரிய அனுகூலங்கள் உண்டாகலாம். எதிர்பாராத சந்திப்புகளும் உருவாகும். தெய்வ நம்பிக்கை அதிகரிக்கும். கொடுத்த வாக்க காப்பாற்றி நன்மதிப்பையும் பெறுவீங்க. சுணங்கி கிடந்த காரியங்கள் வேகம் பெறுங்க. வேலை தேடுபவர்களுக்கு நல்ல சம்பளத்துடன் கூடிய வேலை கிடைக்க பெறுவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கட்டளையிடும் பதவிகள் கிடைக்க பெறுவாங்க. கலைத்துறையினருக்கு உடன்பணி புரிபவர்களுடன் வீண் வாக்குவாதங்களும் ஏற்படலாம். அதனால கவனமாக இருக்க பாருங்க. பணவரத்து எதிர்பார்த்தபடியே இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு நீங்க அவசரப்படாம நிதானமாக எதையும் செய்தால் வெற்றி நிச்சயம். பணவரத்து அதிகரிக்கலாம். புதிய நபர்களின் நட்பும் அதனால மகிழ்ச்சியும் உண்டாகும். பெண்களுக்கு எப்படிப்பட்ட சிக்கலான பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய வல்லமை உண்டாக பெறுங்க. எதிர்பாராத சந்திப்புகளும் ஏற்படலாம். மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் உண்டாக பெறுவீங்க. ஒரு சில பணி காரணமாக வீட்டை விட்டு வெளியில தங்கவும் நேரிடலாம். மாணவர்களுக்கு கல்வியில மந்தமான நிலை மாற கூடுதல் கவனத்துடன் பாடங்களை படிக்கிறது நன்மையை தருங்க. எல்லா நன்மைகளும் உண்டாகும். செல்வ நிலையும் உயரும். பல வகைகள்லையும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்க பெறுவீங்க. நீண்ட நாட்களாக இருந்து வந்த வேதனையும் சோதனையும் மாறவும் ஆரம்பிச்சிடும். அதே நேரம் சில நாட்களாக நடந்து முடியாம இருந்த ஒரு சில வேலைகள் வேகமாக நடந்து முடிய ஆரம்பிச்சிடுங்க. அதே சமயம் தைரியம், தன்னம்பிக்கை, துணிச்சல் இவை அனைத்துமே அதிகரிக்க செய்யும் அப்படின்னு சொல்லலாம். தந்தையின் உடல்நிலையில் சற்று கவனமாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி கடன் விவகாரங்களில் கால தாமதமாகுங்க. வரவேண்டிய பணம் தாமதமும் படலாம். ஆனால் வருமானம் அப்படிங்கிறது வழக்கம் போல இருக்கும். ஆர்டர்கள் பெறறதுல தாமதம் ஏற்பட்டு நீங்க பெறுங்க. அதற்கேற்றவாறு திட்டமிட்டு கொள்ளுங்க. உத்தியோகஸ்தர்களுக்கு கவனமாக பணிகளை செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது. குடும்பத்தில் சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். கலைத்துறையினருக்கு நினைத்த காரியத்தை நினைத்தபடி நடத்தி முடிக்க முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம். நண்பர்கள் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்களில் தாமதம் உருவாகும். அரசியல்வாதிகளுக்கு மனம் வருந்தும்படியான சூழ்நிலை ஏற்படும். பெண்களுக்கு நினைத்த காரியத்தை செய்து முடிக்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமான பலன்களை தருங்க. வீண் மனக்கவலை உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்தி பாடங்களை படிக்கிறது நல்லது. அதே போல் தங்களுக்கான வேலைகளை சரியான நேரத்தில் முடித்து பாராட்டுக்களையும் பெறுவீங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்க ஏதாவது குறை சொல்லியபடியே இருப்பாங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்கள் சேரும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவது நன்மையை தரும் அப்படின்னு சொல்லலாம். பிள்ளைகள் எதிர்காலம் குறித்து தேவையான பணிகளை கவனிப்பீங்க. புத்தி சாதுரியம் அதிகரிக்கும். பயணங்களின் போது கவனமாக இருக்க பாருங்க. வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் தங்கள் பொருட்களை பத்திரமாக வைத்திருப்பது நல்லது. திடீர் கோபங்கள் உண்டாகலாம்.
கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லது. புத்தி சாதுரியத்தால் எதையுமே சமாளித்து விடுவீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி போடாமல் உடனே முடிவு காண்பது நல்லது கிடையாது. அதே மாதிரி தெளிவான சிந்தனைகள் தோன்றவும் செய்யலாம். எந்த காரியத்தையும் செய்வதற்கு முன்பாக ஆலோசனை செய்து அதில் ஈடுபட்டு வெற்றி காண்பதற்குண்டான வழிகள் பிறக்க செய்யும் அப்படின்னு சொல்லலாங்க.